விழுப்புரம் பகுதியில் கர்ப்பிணி பெண்ணிடம் நகைகளை கொள்ளையடித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 14 சவரன் நகை, 2 இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மாம்பழம் பட்டு சோதனைச் சாவடியில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த அலாவுதீன், கார்த்திக், சஞ்சய் காந்தி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே நடந்து சென்ற பெண்ணிடமிருந்து நகைகளை பறித்துச் சென்ற கொள்ளையன் மாடியில் இருந்து கீழே விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நகையை மீட்டதுடன் கொள்ளையனை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கும்பகோணத்தில் மகாமக திருவிழாவை ஒட்டி நடைபெற்று வரும் பணிகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதி மோகன் முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். ரயில் நிலைய பணிகளுக்காக 1 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், சுரங்கப்பாதை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளரிடம் வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியில் இருந்த விறகுகள் சரிந்து விழுந்ததால் பின்னால் வந்த வேன் நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பக்ருதீன் என்பவர் படுகாயமடைந்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் தினக்கூலி ஊழியர்கள் தங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வழங்க கோரி போராட்டம் நடத்தினர். தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் காதில் பூ வைத்துக் கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர்.